எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. இன்னைக்கு வந்துட்டு குடம்புளி போட்டு நான் மீன் குழம்பு பண்ண போகிறேன். அது வந்து கேரளாவில் வந்து அது மூணார்கிட்ட நம்ம போயிட்டோம்னா அந்த குழம்பு இல்லாத சாப்பிடவே மாட்டாங்க அங்கே இருக்கிறவங்க. ஆனால் நம்ம வந்து அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நினைப்போம் நம்ம. ஆனால் சூப்பராக இருக்கும் குழம்பு, குடம்புளியில் குழம்பு. இது வந்து அயில மீன் சொல்லுவாங்க. இது கிழிச்ச மீன் மீடியமான சைஸில் நான் வந்து குழம்பு செய்ய போகிறேன். குடம்புளியை போட்டு குழம்பு அது எப்படின்ட்டு. நல்லா கேரளாவில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் புளின்னா இந்த குடம்புளி போட்டு தான் செய்வாங்க. நம்ம வந்து வெறும் புளி போட்டு செய்கிறோம் இல்லையா, அவங்க வந்து அது செய்ய மாட்டாங்க, குடம்புளி தான். அது நான் மூணார் போயிட்டு இருந்ததுனால அங்கே வந்து ஸ்பைசி ஐட்டம் ரொம்பவே பேர் போன இடம் மூணார், உங்களுக்கு தெரியும். அதனால் அங்கே வாங்கிட்டு வந்தேன். அந்த புளியை தானே உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் தேவையான பொருள் எப்படி போட்டு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். அதுக்கு தேவையான பொருளை என்னன்னு காமிக்கிறேன். முதல்ல குடம்புளியே எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிச்சேன். இதுதான் குடம்புளி, இப்படி தான் இருக்கும். இதை வந்து நம்ம சுட தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுட்டு எடுத்துட்டோம்னா நல்லா சாஃப்டாகிடும். இது வந்து இப்படி போட்டு தண்ணியில் போட்டு நம்ம கரைக்கவே முடியாது. இது வந்து 1 வருஷம் ஆகினாலும் இது வந்து கெடாது. அவ்வளோ சூப்பராக அவ்வளோ நல்லாயிருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து சுட தண்ணியில் போட்டு ஊற வைக்கலாம், அல்லது 5 நிமிஷத்தில் கொதிக்க விட்டு எடுத்துட்டோம்னா இது நல்லா கரைச்சிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் மிக்சிலேயே போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் தேவையான பொருள் என்னன்னு மீன் குழம்பு. இப்போ தேவையான பொருள் அது அயில மீனும் சொல்லுவாங்க. இப்போ வந்து குடம்புளி போட்டு நம்ம குழம்பு வைக்க போகிறோம். இப்போ வந்து கிழிச்ச மீன் ஒரு 1/2 கிலோ வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது மீடியமான சைஸ், இது கிழிச்ச இது. அப்புறம் வந்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் தேங்காய், வெங்காயம், தக்காளி 4 தக்காளி, நல்லா பெரிய தக்காளி 4 தக்காளி போட்டுக்கினேன். அதுக்கப்புறம் குடம்புளியை நான் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்து அதுக்கப்புறம் வந்துட்டு இதை வந்து கரைச்சோம் நம்ம இந்த மாதிரி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளிலாம் அரைக்கிறோம்ல, தேங்காயெலாம் அதிலே போட்டு நம்ம அரைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரைக்க முடிஞ்சால் அந்த மாதிரி நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தாளிப்பு கொடுக்குறதுக்கு வெங்காயம் வச்சுருக்கிறேன், கருவேப்பிலை வச்சுருக்கேன், லாஸ்ட்டாக போட்டுட்டு கொத்தமல்லி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் போட்டுட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதை அரைக்கிறத மட்டும் ஒரு ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த குடம்புளியை உங்களுக்கு காமிக்கிறேன் திரும்பவும். இதுதான் குடம்புளி. இது பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே இப்போலாம் இருக்குது. கேரளா போனீங்கன்னா நீங்கள் இந்த மூணாரில் அந்த மாதிரி சைடில் நிறைய இருக்கும், நீங்கள் வாங்கிட்டு வந்துக்கலாம். நான் அங்கே தான் வாங்கிட்டு வந்தேன், மூணாரில் தான் வாங்கிட்டு வந்தேன். இது நல்லாயிருக்கும். 1 வருஷம்னா கூட இது வந்து கெட்டு போகாது, சூப்பராக இருக்கும். இது வந்து என்னென்ன குடம்புளின்னா அது கேரளாவில் வந்து ரொம்ப விசேஷமாக இதில் தான் செய்வாங்க. இது வந்து மத்தி மீன் போட்டுக்கலாம், கில்ஸு போட்டுக்கலாம், காளாங்கத்தாய் போட்டுக்கலாம். இந்த மாதிரியான இது ஐட்டம் போட்டு செஞ்சால் தான் இந்த புளி நல்லாயிருக்கும். மற்ற மீனெல்லாம் இந்த சங்கரா, கிழங்காய் இதிலெல்லாம் போட்டு செஞ்சோம்னா அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் இதுக்கு வந்து இந்த மாதிரியான மீனுக்கு இந்த மாதிரியான குடம்புளி போட்டு செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ நான் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிறேன். பாத்திரம் வச்சுட்டேன்ப்பா. இப்போ வந்து எண்ணெய் வந்து என்னன்னா வரும், தேங்காய் எண்ணெய் கூட நம்ம ஊற்றிக்கலாம். இல்லது தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா வீட்டில் என்ன இருக்கோ அது ஊற்றிக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து தேங்காய் எண்ணெய் பாதி நல்லெண்ணெய் பாதி ஊற்ற போகிறேன். வந்து டேஸ்ட் வந்து நல்லா அமோகமாக நல்லா சூப்பராக டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். மீன் குழம்புலாம் ஊற்றினா நம்ம ஊர்லெலாம் என்ன பண்ணுவோம், நல்லெண்ணெய் தான் நிறைய ஊற்றுவோம். ஆனால் வந்து கேரளாலெலாம் போயிட்டோம்னா அவங்க வெறும் இந்த தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். போதும் அது. இப்போ வந்து தாளிப்பு கொடுக்கறதுக்கு கடுகு வச்சுருக்கேன், சோம்பு வச்சுருக்கேன், வெந்தயம் வச்சுருக்கேன். நம்ம இதை போட்டுக்கலாம். நல்லா பொரிட்டு அது நல்லா பொரிஞ்சோன்னா வெங்காயமும் கருவேப்பிலை வச்சுக்கிறேன், அது போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிட்டோம் பாருங்க. நான் வந்து பாதி கரைச்சேன் குடம்புளி, பாதி வந்து இதில் போட்டு அரைச்சிட்டேன். ஏன்னா கரைக்கவும் முடியல, இது வேக வச்சு கூட கரைக்க முடியல. அதனால் பாதி கரைச்சி வச்சுருக்கேன். இவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள். இது லேசாக வந்து கருப்பாக தான் இருக்கும் குழம்பு. இது எப்படி இருக்குது பாருங்கள். இதை அரைச்சிட்டேன். தக்காளி, வெங்காயம், தேங்காய் பட்டை, குடம்புளி போட்டு இதை அரைச்சாச்சு. பாதி போட்டேன், பாதி கரைச்சிட்டேன். இப்போ நல்லா பொரிஞ்சுட்டோன்னா நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டோன்னா அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு
அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச விழுதை போட்டுட்டு அப்புறம் புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிச்சோடனே மீன் போட்டுக்கலாம். 2 சோம்பு போடணும். இது சோம்பு போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழம்பு. இப்போ நல்லா பொரிஞ்சிச்சு. நல்லா தேங்காய் எண்ணெய் போடுவோம். நல்லா அப்படியே பொங்கி இருக்குது பாருங்கள். தேங்காய் எண்ணெய் போட்டால் அப்படியே பொங்கி வரும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிட்டோன்னா நம்ம அதுக்கப்புறம் அரைச்சி வச்சு விழுதை நம்ம போட்டுக்கலாம். மிளகாத்தூள் மஞ்சள்தூள்லாம் போட்டு நல்லா செவந்து நல்லா வந்துடுச்சு. இப்போ வெங்காயம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வெறும் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 5 ஸ்பூன் போட்டுக்கலாம். 5 ஸ்பூன் போட்டுட்டேன். இப்போ வந்து மஞ்சத்தூள் அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அது போட்டாச்சு. இப்போ வந்து அரைச்சி வச்ச விழுதை நம்ம இதில் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா கொதித்து நல்லா வரணும். இப்போது லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம், கொதித்து நல்லா வரப்போ காஷ்மீர் மிளகாய் தூள் மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ அதை நல்லா கொதித்து நல்லா வரட்டும். இப்போ என்ன பண்ணலாம், கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ இந்த புளியை நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம அதை ஊற்றிக்கலாம். இப்போ அவ்வளோதான். தேவையானது உப்பு போட்டுக்கலாம். இப்போ எவ்வளோ தண்ணி பதம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ நல்லா இது நல்லா கொதிக்கிட்டோம். இது கொதிச்ச உடனே நம்ம லாஸ்ட்டாக வந்து காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூனாக 1/2 ஸ்பூனை காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டோம்னா கலர் கொஞ்சம் ரெட்டிஷாக வரும். ஏன்னா பிளாக்காகவே இருக்கும் அந்த குழம்புலினால கொஞ்சம் ரெட்டிஷாக நல்லாயிருக்கும். இப்போது அது நல்லா கொதிக்கிட்டோம். அது குழம்பு நல்லா சலன்னு நல்லா கொதிக்குதுப்பா. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூனு 1 ஸ்பூனும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். கலர் பாருங்க, இந்த மாதிரியான கொஞ்சம் பிளாக் கலர் சேர்ந்து தான் வரும். ஏன்னா குழம்புலி ரொம்ப டார்க்கு கருப்பு, அதனால் வந்து இப்படி தான் வரும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், காஷ்மீர் மிளகாய் தூள் இது 1 ஸ்பூனு அது போட்டோம்னா கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து மீனை நம்ம போட்டுக்கலாம். இப்போ மீனை வந்து க்ளீன் பண்ணி கழுவி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ மீனை நம்ம போட்டுக்கலாம். ஒரு கொதிச்சா போதும். அது ரொம்பவே கொதிக்கணும்னா அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து 5 நிமிஷத்தில் மீன் வெந்துடும். அதனால் வந்து போதும் நமக்கு. இதை வந்து நம்ம கலரையோ எதுவுமே விட வேணாம். இது அப்படியே நல்லா கொதித்து மேலே நல்லா எண்ணெய் கவி வந்துடும். அவ்வளோதான். இது ஒரு 5 மீன் எடுத்து வச்சுருக்கேன். இது சரி மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு இதை வறுத்துக்கலான்னு. அது போதும். அது இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே ஒரு 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை பரிமாறிக்க வேண்டியது தான். இப்போது குழம்பு இப்போது செஞ்சாச்சு. இப்போது வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அது எப்படின்ட்டு எனக்கு வந்து மறக்காமல் வந்து வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க. அது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து குழம்புலி ரொம்பவே நல்லது, உடம்புக்கு நல்லது, ப்ரெஷருக்கு அதுக்கெலாம் நல்லது. வீட்டில் இருக்குதா, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இருக்குது, பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இருக்குது. இருந்தால் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே மெத்தடில் வந்து வீட்டில் இருக்கிற புளியை வச்சுக்கிறோம். நீங்கள் இதே மாதிரி குழம்பு செஞ்சுக்கிங்க, வேறு ஒன்றும் இல்லை. நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அதனால் இது வந்து ப்ரெஷர்லாம் ரொம்ப கம்மி பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது குழம்புலி ரத்தத்தை வந்து நல்லா சுத்திகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மலையாளிலாம் இது ரொம்ப பெரும்பாலும் அவங்க இந்த குழம்பு இல்லாத அந்த புளி இல்லாத குழம்பு செய்ய மாட்டாங்க, மீன் குழம்பு. இப்போ நல்லா கொதிக்குதுப்பா. கொதிச்சு இப்போ வந்து சிம்மில் வச்சுக்கிறேன். ஹையில் இருக்குது. இப்போ சிம்மில் வச்சுட்டு இப்போ மூடி போட்டுடலாம். அதுக்கப்புறம் மேலே நல்லா எண்ணெய் கவ்வி வரும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிச்சுப்பா. இப்போ நல்லா எண்ணெய் வந்து நல்லா கவ்வி மேலே வந்துடுச்சு பாருங்கள். இப்போது நல்லா மீன் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. அவ்வளோதான், இந்த பதத்திலே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நல்லா மேலே நல்லா எண்ணெய் நல்லா கவ்வி நல்லா சூப்பராக வந்துடுச்சு. அவ்வளோதான், குடம்புளி
கிழிச்ச மீன் குழம்பு. அவ்வளோதான்ப்பா. வீட்டில் நீங்கள் செய்யுங்க, மறக்காத செஞ்சு பார்த்துட்டு அது எனக்கு எப்படின்னு சொல்லுங்கள். பாய். தேங்க்யூ.